வணக்கம் உறவுகளே, மீண்டும் இன்னும் ஒரு இனிமையான நாளில் சிட்னி இன்றைக்கு நல்ல ஒரு காலநிலை பாருங்க. பின்னுக்கு தெரியல எங்களோட வீடு ரைட். நான் இப்போ அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை 2025. இன்றைக்கு நான் எங்களோட வீட்டை இருந்து விளக்கிட்டு மெல்பர்னுக்கு போக போகிறேன். மெல்பர்னில் ஒரிக்கன்ற இடத்தை போக போகிறேன். முழுமையாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பாவிக்கிறது தான் என்ற நோக்கமாக இருக்குது ரைட். கனவேர் எனக்கு ஆஃபர் பண்ணவே அதை விட காரில் போகலாம், மற்றது ஏர்போர்ட்டில் அங்கேயும் கார் எடுக்கலாம், அப்படி கணக்கு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் நான் இன்றைக்கு இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை ஒரு பார்த்து ரசிக்கிறதுக்காண்டி தனியாக போகிறபடியே எனக்கு இது கொஞ்சம் விருப்பமான இதன்படியால் இன்றைக்கு நான் முழுமையாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போக போகிறேன். பார்ப்போம் இந்த மாதிரி சக்ஸஸ் ஆகிருக்கண்டு வேறு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டு தான் நடக்க போகிறேன்னு சரிதானே. இவருங்க நல்ல க்ரீன் இருக்குது பின்னுக்கு, இதுதான் எனக்கு விருப்பம். இதுக்காண்டி தான் நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை ப்ரிஃபர் பண்ணுறது. இப்படி ஒரு மரத்தோடு பேசி என்ற பாட்டில் போகலாம். ஓகே, வாங்க நீங்களும் சேர்ந்து பயணிப்போம். கணக்கு அலாட்ட மாட்டேன் இன்றைக்கு, குயிக்காக சின்னதாக தான் போடுவேன். நான் சொன்ன மாதிரி எங்கள் பின்னுக்கு தெரிகிறது தான் எங்களோட வீடு எல்லாம் இருக்குது. இதுதான் எங்களோட வீடு. இங்கேருந்து தான் பழிக்கிறேன். முதலாவதாக ஒரு பஸ் ஒன்று எடுக்க போகிறேன். எடுத்து அதுக்கு பிறகு மாறி எது வசதியோ அதை பார்த்து போகணும். ஒன்றும் பிளான்ட் இல்லை, ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த பஸ். நான் எங்களோட வீட்டு வாசலில் இருந்து ஜஸ்ட் ஆப்போசிட் 2 பக்கமும் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. 614, 630, 660 இந்த 3 பஸ்ஸும் எடுக்கலாம். சரிதானே. டிப்பிக்கல் நியூ சவுத் வேல்ஸ் சிட்னி டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். பஸ் நல்ல ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். சைக்கிளில் போகும்போது தான் நினச்சினான் இப்படி ஒரு சைக்கிளில் நல்ல ஒரு பின்னுக்கு இஞ்சி பாருங்க, ஒரு லக்கேஜ் ஒன்று வச்சுக்கிறேன். தெரியுதா? இதான் இன்றைக்கு கொண்டு வர சாமான். இதோட தான் போகிறேன் சிட்னிக்கு. சிட்னிலேருந்து மெல்பர்னுக்கு. தொடர்ந்து முழுமையாக பாருங்க. கூட கருத்தை போகிறவோ நான் கூடுதலாக கனவேர் எனக்கு ஒஃபர் வந்திருந்தது. நான் போகிற வீட்டு அங்கே இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட 3 பேர் என்ன சொன்னவே எங்கள்கிட்ட விட்ட வந்துருங்கோ, மெல்பர்னில் எந்த கார் எடுத்து ஓடுங்கோ, ஏர்போர்ட்டுக்கு 2 பேர் பிக்கப் பண்ணி வீட்டை கொண்டு வரதுக்கு ஒஃபர் பண்ணியிருந்தது. அவையில் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேங்க்யூ. நான் ஆரம்பத்திலேயே சொல்லிக்கொள்கிறேன். எனக்கு மெல்பர்னில் ஓடுறதுக்கு கார் இருந்தது. ஒரு வீட்டுக்கு கார் ஒப்ப பண்ணிக்கலாம். அங்கே சரி எங்கிட்ட கார் எடுத்து ஓடி தெரியுங்கோ அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இன்னும் ஒரு தம்பி வருதுன்னு சொன்னான், நான் உங்களை ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணுறேன் டொலமராயன் ஏர்போர்ட்டில். இன்னும் ஒரு தங்கச்சி ஒரு ஆள் சொல்லிட்டு, ஆனால் நான் ஏற்பாடு செய்கிறேன் வேறு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்தாங்க. நான் சொன்னேன் இல்லை ராசாதி, இன்றைக்கு எனக்கு இதுதான் நோக்கமாக இருக்குது. எத்தனை மணிக்கு விட்ட அங்கே சேருவன்னு தெரியாது. வில் சி. ஓகே, தேங்க்யூ. தொடர்ந்து பாருங்க. ஸோ இதுதான் என்னுடைய முதலாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தில் ஏறி இருக்கிறேன். இது எங்களோட வீட்டை இருந்து முதல் ஒரு ஸ்டாப்புக்கு போகிறதுக்கு ஏறிக்கிறேன். சரி தானே. இது ஒரு பஸ். ஓகே, இதெல்லாம் ஏறிக்கிறேன். ஓப்பல் கார்டு இருக்கும். இந்த ஓப்பல் கார்டு டெப் ஆன் டெப் ஆஃப் பண்ணோம். அப்போ தான் அது வேலை செய்யும். பார்த்தீங்களா? இதான் நான் வந்துறேன் பஸ். ஓகே, அடுத்த பஸ்ஸுக்கு போகிறேன். இது எங்கிட்ட வீட்டு பக்கத்தில் இருக்கிற பார்க். இதுக்குள்ளால் போய் அடுத்த பஸ்ஸுக்கு போகிறோம். இதுக்குள்ளால் நடந்து அங்கால போகணும். அங்கே தெரியுது ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்குது இன்றைக்கு. இதை பார்க்க எனக்கு இதில் போய் இது எல்லாத்தையும் வச்சுட்டு ஜம்ப் பண்ணலாம் போல இருக்குது. வாங்க போவோம். அதே நேரத்தில் மறந்துடுறாங்க, நான் கிலோ கலோரிஸும் பேர்ன் பண்ண வேணும். 400 மீட்டர் ஓட்ட போட்டி நடக்குது இன்றைக்கு. நல்ல காலநிலை. நான் மட்டும்தான் மெல்பர்னுக்கு போகிறேன். ஒரு வித்தியாசமான பயணம் இன்றைக்கு. வளமையான நான் குடும்பத்தோடு போகிறது, சின்ன பிள்ளையால் ஏற்றி கொண்டு தெரிஞ்சது. இன்றைக்கு தனியாக போகிறேன். நல்ல ஒரு ஃபீலிங் தனியாக போகக்குள்ள. பிள்ளைகள் வளர்ந்துட்டோம் தானே. முந்தி பிள்ளைகள் சின்ன நேரம் கேட்க இப்படித்தான் லிட்டில் அத்லெட்டிக் கண்டு இப்படி கூட்டி வந்து இதில் நாள் முழுக்க மின்னக்கடை வேணும். அதுவும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. இப்போ அடுத்த படி
நல்லா இருக்குன்னு இந்த லிட்டில் அத்லெட்டிக் நாங்கள் ஓடுறதை பார்க்க நல்லா இருக்கு. ஓகே உறவுகளே, ஓகே நான் இப்போ அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறேன். இன்னும் நியூ சவுத் வேல்ஸ் சிட்னி போக்கம்பில்ஸ் என்ற இடத்த சபப்பில் நினைக்கிறேன். இந்த ரோடு சொல்கிறது M2ன்னு சொல்லி மோட்டர்வே உண்டு, சரிதானே? பார்த்துங்க நல்ல ஸ்பீடாக 110 km/h. பெடஸ்ட்ரியன் கிராசிங் மேலே இருக்குது. எனக்கு இப்போவே பயமாக இருக்குன்னுட்டா இவ்வளவு அலட்டலன்னா ஞாபகம் நேரம் எடுக்க போது குயிக்காக முடிக்கிறேன். நான் கதை கையில் சும்மா சின்ன சின்ன கிளிப்பாக போட்டு விடுறேன்னு பாருப்போம். தனியாக போக்குள்ள இதுதான் பியூட்டி. என்னென்னா உங்களோட பாட்டில் நீங்கள் டிசைட் பண்ணலாம் அடுத்த பஸ்ஸில் ஏறுறதோ இல்லையோ, எதில் இறங்குறது. ஒரு 1 hour ஏர்போர்ட்டுக்கு 1 hour ஏர்லியாக போனால் ஏர்லியாக டைம் பண்ணி வலிக்கட்டிங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதுதான் நான் பழமையாக செய்கிறது. 1 or 2 hours ஏர்லியாக வலிக்கிட்டால் இப்படி என்ஜாய் பண்ணி போகலாம், தானே? ரஷ் பண்ண தேவையில்லை. சிட்னி, நான் சிட்னியும் மெல்பர்னையும் காட்டுறபடியாக சிட்னியில் இப்படி பஸ் ஸ்டாண்டில் டைம் டேபிள் ஒட்டி இருக்கும். அதன்படி அநேகமாக மோஸ்ட் ஆஃப் த டைம் 1 or 2 minutes முன்னுக்கு பின்னுக்கு வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு ஆப்ஸை பாவிச்சும் அடுத்த பஸ் எத்தனை மணிக்காண்டு கண்டுபிடிக்கலாம். இது பாருங்கள், எந்த பஸ் வருது இப்போ 6 level ஏறி போகிறேன்னா. ஓகே, இதில் போய் நான் அங்கால மெட்ரோ எடுக்க போகிறேன். இதுலேயும் போகலாம்னு சொன்னேன், அதுதான் என் ஐடியா. இதில் ஏறி மெட்ரோ எடுக்க போகிறேன். இதில் ஏறி போய் இப்போ அங்கால மெட்ரோ ஒன்று எடுக்க போகிறேன். இந்த பஸ் போகுது, இந்த பஸ் அடுத்ததாக நான் இங்கே இருந்து ஒரு மெட்ரோ ஒன்று எடுக்க போகிறேன். இப்போ நான் நிற்கிற இடம் மெக்வாரி பார்க்குன்ற இடத்த நிற்கிறேன். இங்கே இருந்து மெட்ரோ எடுக்க போகிறேன். இதுதான் மெக்வாரி யூனிவர்சிட்டி மெட்ரோ ஸ்டேஷன், சரிதானே? நான் பொதுவாக எங்கேயாவது ட்ராவல் பண்ணிக்க இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் டைமை போட்டு வலிக்கிற விருப்பம். ஆனால் எந்த நேரமும் அது சரிப்பட்டு வரையில் இதுதான் எனக்கு விருப்பமான விஷயம். அதாவது ட்ராவலிங்கை வந்து என்ஜாய் பண்ணி போனால் நல்லாயிருக்கும். இது மெக்வாரி யூனிவர்சிட்டி மெட்ரோ ஸ்டேஷன். இதுதான் சிட்னியில் உள்ள ஓப்பல் கார்டு வாங்குகிற இடம், சரிதானே? டிபிக்கல் சிட்னி மெட்ரோ ஸ்டேஷன். இதில் டெப் ஆன் பாருங்கள், ஒரு சைவர் இப்படி டெப் ஆன் பண்ணிவிட்டு கேட் துறக்கும், உள்ளுக்கு போக வேண்டியது. இது மெக்வாரி யூனிவர்சிட்டி, அதால் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிற்கணும். தென் மெட்ரோ. யாரும் யோசிப்பீங்கள் ஏன் நான் இதில் போகிறேன்ண்டு. இதில் போய் இப்போ நான் சிட்டிக்கு போகிறேன். சிட்டியில் இருந்தாங்கால ட்ரெயினில் போகிறேன், சரிதானே? ஏர்போர்ட்டுக்கு. இதுதானே இந்த சிட்டி சென்ட்ரலுக்கு போகிற ட்ரெயின், சாரி மெட்ரோ. உள்ளுக்கு வர போகிறேன். How is this beautiful infrastructure? It's Sydney Central Metro Station. நல்லா இருக்குல்ல?
ஓகே, இப்போ நான் இந்த ஏர்போர்ட்டுக்கு போகிற ட்ரெயினில் ஏற போகிறேன். சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு. ரைட், இதெல்லாம் மெட்ரோ இல்லை, இந்த மெட்ரோ போடையில் ஏர்போர்ட்டுக்கு. இப்படி ஒரு பப்ளிக் சாரி, இந்த நார்மல் ட்ரெயினில் சென்ட்ரலில் இருந்து போகிறோம். ஓகே, இப்படி தான் சிட்னி ட்ரெயின்ஸ் இருக்கும். இன்றைக்கு நீங்கள் இதையும் ஃபீல் பண்ணுவீங்க. நியூ சவுத் வேல், விக்டோரியா ரெண்டு மாநிலத்திலையும் உள்ள பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இது மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுறது பார்க்கக்கூடிய. ஓகே, தேங்க்யூ. Phone's there too. Donut Factory, Mascot Airport. இன்றைக்கு நான் அதை சொல்லணும் ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கு இந்த பர்த்டே அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி என்னோடய பர்த்டே. அதுக்கு நான் அதனால் எனக்கு சிட்னியில் இருந்து மெல்பர்னுக்கு ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கேன். அது ஒரு வித்தியாசமான அனுபவம். சரிதானே?
மெல்பர்ன் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. மெல்பர்ன் ஏர்போர்ட் சரியான பிஸியாக இருக்கு என்ன இது பாருங்க. இன்றைக்கு பயங்கர பிஸியாக இருக்குது. என்னென்னு தெரியல, சனிக்கிழமை இன்றைக்கு என் பர்த்டே இருந்தானே அதான் சரியான பிஸியாக இருக்குது போல இருக்கு. டலமராயின் ஏர்போர்ட் மெல்பர்ன் நல்ல வடிவாக இருக்குன்னு ஒரு வித்தியாசமான ஏர்போர்ட். வித்தியாசம் இந்த மெல்பர்ன்லேருந்து சிட்னிலேருந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. இப்படி எல்லா ஏர்போர்ட்டும் ஒரே டிசைன் தானே. ஓகே, வே அவுட் மெல்பர்ன் வந்தாச்சு. ஓகே, இப்போ அடுத்தது வந்து நான் ஸ்கை பஸ் எடுத்து போகணும். ஸ்கை பஸ் எடுத்து போக வேணும் சிட்டிக்கு, மெல்பர்ன் சிட்டிக்கு. ஸ்கை பஸ் அடுத்த 12 நிமிஷத்தில் வருது. ஒவ்வொரு அடுத்தடுத்து வந்து ஒன்று இருக்குது. ஒவ்வொரு 12 நிமிஷமும் வந்து ஒன்று, ஒவ்வொரு 10 நிமிஷத்தில் வந்து ஒன்று இருக்குது பாருங்க. அதில் வந்து சீனியர்ஸுக்கு 1 வே, அடல்ட் ஈஸ்டர்ன் எக்ஸ்பிரஸ் அடல்ட்டுக்கு வந்து 21, ரிட்டர்ன் 34, 1 வே 24, ரிட்டர்ன் 34. ஓகே, இதுதான் டிக்கெட் விவரம். மெல்பர்ன் சிட்டி 9 நிமிஷத்தில் அடுத்த பேரா போகுது. ஆல்ரைட், வாங்க போவோம். இருந்து எக்ஸ்பிரஸ் ஸ்கை பஸ்ன்னு போட்டிருக்கணும். பஸ் தான், ஒரு பஸ் உண்டு இதில் போட்டிருக்கு. ரிட்டர்ன் டிக்கெட் நான் எடுத்தேன். ரிட்டர்ன் டிக்கெட் வந்து நல்ல டிக்கெட், நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ மெல்பர்னுக்கு வராக்கள், சிட்னிலேருந்து வராக்கள் உண்மையிலே ஏர்போர்ட்டுக்கு பிக்கப்புக்கு ஆள் தேவையில்லை. இங்கே பஸ் சர்வீஸ் இருக்குது. பாருங்க, நான் இதில் போட்டுட்டு வரணும் எல்லாம். நெக்ஸ்ட் டைம் வரைக்குள்ளே ஆக்களை கரைச்சல் படுத்த தேவையில்லை. குறிப்பாக இங்கே தூரத்தில் இருக்கிற ஆக்கள், டென்டினோங்க அங்கே பக்கம், பிராங்ஸ்டன், சென்ட் கில்டா எல்லாத்துக்கும் பஸ் இருக்குது இங்கே இருந்து. மெல்பர்ன் சிட்டி எக்ஸ்பிரஸ் சதர்ன் க்ராஸ் ஸ்டேஷன் மட்டும் இது போகுது. நான் மெல்பர்னுக்கு 1993 வந்தேன். 1993 வந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் தான் நான் இந்த ஸ்கை பஸ்ஸில் ஒரு முறையும் வரைக்குள்ளே குடியில் வந்து காரகாய பண்ணுவோம் ஏர்போர்ட்டில் வந்து, இல்லாட்டி நேர காரில் வருவோம். இந்த முறை நான் வித்தியாசமாக ட்ரை பண்ணுவோம். வந்து முழுக்க இப்படி ஒரு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தில் போக முடியும் பார்ப்போம். ஸோ இதுதான் நான் நேராக போகிற பஸ். மேலுக்கு வரத்துக்கு எல்லாம் கட்டி மேலே தான் விருப்பம். ஆமாம், வித்தியாசமான ஒரு பஸ். நார்மல் டபுள் டேக்கர் பஸ் ரொம்பாக. கிட்டத்தட்ட 30 மினிட்ஸில் ஸ்டேஷனுக்கு போயிடும். டெலிஃபோன் மணி போன் எழுப்ப வெளிவலா, மெல்போன் மணி போன் மெல்லிய மலரா. பார்த்தீங்களா, மெல்பர்ன் டிஜிட்டலில் செதுக்கிய குரலா. சோனா சோனா இவள் அங்கம் தங்கம் தானா, கம்ப்யூட்டர் கொண்டிவளை அந்த பிரம்மன் படைத்தானா. டெலிஃபோன் மணி போல் சிரிப்ப வெளிவலா, மெல்போன் மணி போல். Now arriving at Terminal 1.
Skybus acknowledges Aboriginal and Torres live and move people every day. We pay our respects to elders past and present. In the city, we will provide you with more information about connections to Melbourne's tram, train and bus network. In the meantime, please sit back, relax and feel free. As you leave us today, you have a number of transport options, with free travel available within the city zone. If you're connecting with a metropolitan or the main train station, before you go, please check your belongings and make sure you take everything with you. Hope you enjoy your stay. And with Skybus, we look forward to seeing you again. நாங்கள் சதர்ன் ப்ரெஸ் ஸ்டேஷன் என்ற இடத்த வந்துட்டோம். இங்கேருந்து நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடக்கவான். சரிதானே, இதில் போட்டிருக்கு ட்ராவல் ஐடும் இருக்குது, ஆல் ட்ரெயின்ஸுக்கும் போகலாம். இங்காலே ஸ்டேஷனுக்கு நான் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முதல் வந்திருக்கிறேன். அது பிறகு இன்றைக்கு தான் வாடுறேன், லாங் டேர்முக்கு பிறகு. என் லோக்கல் ட்ரெயின் நான் நினைக்கிறேன். நான் இதில் ஒன்றில் ஏறி போகணும் போல இருக்குது. எனக்கு ஒன்றும் தெரியல, ஃபர்ஸ்ட் டைமாக இதில் வந்து நினைக்கிறேன். பார்ப்போம், வாங்க போய் பார்ப்போம். நான் டிக்கெட் எடுக்கல, டிக்கெட் எடுக்க. இந்த கார்டுன்ற பேர் வந்து மைக்கி கார்டுன்னு சொல்கிறது. மைக்கி கார்டு, ஓகே, MYKI. இங்கே வந்து வாங்கலாம். அதில் நான் கேட்க ஏர்போர்ட்டில் வாங்கலாம்னு போட்டிருந்தேன். நான் ஏர்போர்ட்டில் வாங்கலை, நீங்கள் இங்கேயே வந்து வாங்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் பிரேக்கில் கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும், ஆனால் பிடிச்சிடலாம். பனிக்கு இல்லாமல் இருந்தால் சரி, பனிக்காமல் சும்மா கலைக்காமல் இருந்தீங்கள்ட்ட சிம்பிளாக எடுக்கலாம். ஆல்ரைட், வாங்க போவோம். இப்போ பிளாட்ஃபார்ம் நம்பர் 14க்கு நான் போகிறோம். போய் பிரிண்டர் ஸ்ட்ரீட்டில் இறங்கி மற்ற இன்னும் ஒரு லைன் எடுக்கும். இன்றைக்கு எனக்கு ஆஃபர் இருந்தது. ஒரு ஃப்ரெண்ட் சொல்லியிருந்தார், காரை வந்து எடுங்கோ, தன்னிட்டு எடுத்து பாவிங்கோ. மற்றது இன்னும் ஒரு 2 பேர் ஆஃபர் பண்ணியிருந்தவர் தாங்களை ஏர்போர்ட்டில் வந்து பிக்கப் பண்ணுறாரு. நான் இந்த வீடியோவை ரெக்கார்டிங் செய்கிறதுக்காண்டியும் என் பர்த்டேயை வந்து பிரியோசனமாக இப்படி ஒரு ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணுவோம்ன்றதுக்கான தான் இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை எடுக்கிறேன். சிம்பிளாக நான் ஏர்போர்ட்டில் காரை ஹயர் பண்ணி கொண்டு போயிருக்கலாம், அதான் பழமையாக செய்கிறேன் நான். அது வந்து சீப் ஆப்ஷன். அதுதான் சரி, ஃபேமிலியோட வரையில் ஏர்போர்ட்டில் காரை ஹயர் பண்ணுறது தான் சீப்பான ஆப்ஷன். அதுதான் குயிக்கரும். நான் இதை மெல்பர்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான தான் இன்றைக்கு இப்படி செய்கிறேன். ஓகே, அது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது, உங்களோட டேஸ்ட், இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் பொறுத்தது. இட்ஸ் ஆ வெரி நைஸ். ஏன்னா இப்போ நாங்கள் வேறு நாடுகளில் போய் இதில் பார்த்து பார்ப்போம். அதே நேரத்தில் மெல்பர்னில் இருக்கிறத வந்து பார்க்காம போகிறது அவ்வளோ நல்லதில்லை. உங்களோட கருத்தையும் கீழே பதிவு செய்யுங்க. ஓகே, தேங்க்யூ, பை பாய். இங்கேயும் அதே மாதிரி தான்
ஸ்டெப் பண்ணி போட்டு தான் உள்ளுக்கு போகணும். சரிதானே? வாங்க ஸ்டெப் பண்ணிட்டு போவோம். நான் இதில் போய் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2க்கு போய் இன்னும் 2 நிமிஷத்தில் வரப்போது ஓடி போயிடுவோம். இப்போ நான் ஃப்ளிண்டர் ஸ்ட்ரீட்டில் இறங்கி மாறவணும். ஃப்ளிண்டர் ஸ்ட்ரீட் தான் மெயின் ஸ்டேஷன் நினைக்கிறேன். அதில் இறங்கி மாறவணும். இது யாரா ரிவர் பக்கத்தில் இருக்கிறது. ஃப்ளிண்டர் ஸ்ட்ரீட். ஓகே, நல்ல கலரான ட்ரெயினாக இருக்குங்க. அது ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு. இன்றைக்கு எந்த நிலையை பார்க்க இந்த சொல்லுவாங்களே இந்த பட்டிக்காட்டால் பட்டணத்துக்கு போன மாதிரி அந்த நிலை தான் இன்றைக்கு எனக்கு. ரைட், எல்லாம் புதுசாக கிடக்கு. ஆஸ்திரேலியாவிலேயே இப்படி எனக்கு புதுசாக கிடக்கு. அதுவும் நான் முதல் இருந்த இடம் ஆஸ்திரேலியாவுக்கு நான் முதல்ல வந்தது 93ஆம் ஆண்டு. இங்கே தான் மெல்பர்ன்லாம் வந்தேன் நான். ஆனால் இன்றைக்கு பார்க்க எல்லாம் புதுசாக கிடக்கு. இட்ஸ் குட் இன்ட்ரெஸ்டிங். முந்தி வரைக்குள்ளே 30 வயசு தானே இளம்பொடியன். இப்போ 30+30 வித்தியாசமாக இருக்குது. இளம்பொடியன் முந்தி ஓடி திரிஞ்சது. பார்ப்போம். ஸோ மெல்பர்ன் இந்த லைனை பார்த்தீங்களா? இது நான் இப்போ ஃப்ளிண்டர் ஸ்ட்ரீட்டில் இருந்தான். நிறைய ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி அந்த ட்ரெயின் காஃபில்ன்ற இடத்த மாறினான். சரி, மாறி போட்டு இங்கே இப்போ இந்த லைனில் போய்கிட்டு டேண்டினோங் நோபல் பார்க்குறாங்க போது. அதுக்கப்புறம் டேண்டினோங்கிலேருந்து நான் போக வேண்டிய இடம் பர்பிக்கன் இடம். இன்றைக்கு ட்ரெயின் டெர்மினேட் பண்ணுது. அப்போ நான் பஸ்ஸில் ஏறவணுமே. இந்த ட்ரெயின் இதோடு டெர்மினேட் பண்ணுதான். வேறு லைன் நடக்கணும். இந்த லைனுக்கு போகணும். பர்பிக் தான் நான் போக வேண்டியது. டெண்டிலோங்கிலேருந்து பர்பிக்கு போகணும். சரிதானே? 899 என்ற ஒரு பஸ் எடுக்கணும். ரெண்டாவது இதோட டெண்டிலோங்கிலேருந்து பர்பிக்கு இன்றைக்கு ரிப்ளேஸ்மெண்ட் பஸ் போட்டுக்கிறாங்க. என்னடா இல்லை, இங்கே ட்ராக் ஒர்க் நடக்குதாண்டு. இப்போ நான் பர்பிக்கு போகணும். இப்போ இன்றைக்கு ரிப்ளேஸ்மெண்ட் பஸ் போட்டிருக்கணும். சரி உறவுகளே, நான் இத்தோடு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். இன்னொரு பதிவில் சந்திப்போம். மெல்பர்ன் ரோட் வைஸ் நல்லா இருக்குது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் நிறைய இம்ப்ரூவ் பண்ண இருக்குது. வேலையில் நடந்து கொண்டு நினைக்கிறேன். இப்போ என்ன பேர் மெட்ரோ சர்வீசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் படித்து போட்டுக்கிறேன். உங்களோட கமெண்ட்டு போடுவோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கு இந்த பர்த்டே நல்ல ஒரு ட்ரிப் ஒன்று செய்தேன். இப்போ வீட்டில் போய் கொண்டுருவேன். இந்த சிஸ்டர் கூப்பிடுவாங்க. ஓகே, தேங்க்யூ. பாய். திரும்பவும் நான் முதல் பஸ்ஸில் ஏறி போகினேன். வீட்டை இருந்து கடைசியாக இன்னொரு பஸ்ஸில் ஏறிக்கிறேன். இப்போ இப்படியே போய் பர்பிக் ஸ்டேஷனில் இறங்குவேன். அப்புறம் பர்பிக் ஸ்டேஷனில் இந்த சிஸ்டர் கூட்டி கொண்டு போவான். இதுதான் இந்தியன் ட்ரிப். சரிதானே? இதோட முடிச்சு. ஓகே, பாய்.
நல்லா இருக்குது இந்த வியூ உண்டு பாருங்கள். அதில் லோக்கல் ட்ரெயின் மெட்ரோபாலிட்டன் ட்ரெயின் சொல்லினோம். இந்த ட்ரெயின் ஸ்டேஷனோட வித்தியாசம். சிட்னி ஸ்டேஷன்லேருந்து யூரோப்பில் இருந்த யூரோப் ஸ்டேஷன்ஸ் மாதிரி தான் இந்த செட்டப் செய்திருக்கிறோம். நல்லா இருக்குது, ஒரு வித்தியாசமான வடிவான ஸ்டேஷன்ஸ் நல்லா இருக்குது. ஓகே, என்னையும் காட்டிக்கொள்கிறேன். வந்து இந்த டிக்கெட் அப்லோட் பண்ணலாம் பாஸுக்கு. அவையில் இந்த ஒரு ஓப்பல் மாதிரி இங்கே ஒரு கார்டு ஒன்று இருக்குது. நான் அதை காட்டுறேன். அந்த கார்டு வாங்கிக்குள்ளே முதல் பி லைனில் போய் அந்த கார்டை வாங்கி போட்டு வாங்கிக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணலாம். எத்தனை நாளைக்கு நிற்கிறீங்கன்றதை பொறுத்து அப்லோட் பண்ணலாம்.